படச்சினவே தெரியும். ஏன் ப்ரோ கதை அப்படியே அந்த வைப் செம்மையா கிடைக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா இருந்துச்சு. கேரக்டர் ஆர்ட்லாம் செம்மையா செட் பண்ணிருந்தாங்க. அந்த அது எப்படி சொல்றது வந்து லவ் சீனா இருக்கட்டும் இல்ல வந்து ஃபைட்டா இருக்கட்டும் ஆக்ஷனா இருக்கட்டும் அப்படியே பிரிச்சு தள்ளிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வடக்கன் ஸ்டோரி மாதிரிலாம் இருக்கும். பட் கிளைமாக்ஸ் ஓகே மேம். தனுஷ் சாரோட ஹேட்ஸ் ஆஃப் டைரக்டர் தனுஷ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. சரியான படமா தெரிச்சிறாரு. அதாவது தனுஷ் நடிச்சு 50 படம் பண்ண மாதிரி தெரியல, தனுஷ் டைரக்ஷன்ல 50 படம் பண்ண மாதிரி நான் ஃபீல் ஆகிறேன். அந்த மாதிரி படம் வந்து சூப்பர். எப்படி சொல்றதுன்னா அவரோட 50வது படம் தனுஷே இயக்கியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டோரியில இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தோம். நல்ல சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு சகுனி வேலை பார்த்து கடைசியில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டாப்ல. ஆக்டிங் நல்லா இருக்கா? டைரக்ஷன் ஆக்டிங் அளவுக்குலாம் வராது. ஆக்டிங் மாஸ்டர் ஆக்டிங் வந்து டாப் நாட்ச். ஓகே. இந்த படத்திங் நல்லா இருக்கா? டைரக்ஷன் நல்லா இருக்கா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. நான் அதான் ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா டைரக்ட் பண்ணாரு, ஆக்டிங் பெருசா கொடுக்க மாட்டாரு போல, மத்தவங்களை வச்சு வேலை வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து டைரக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவரையும் யூஸ் பண்ணி ஆக்டிங்கும் பயங்கரமா கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஓகே ப்ரோ. தனுஷ் சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணி. நிறைய பேர் வந்து திட்டுறாங்க தனுஷ் சாருக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை இல்ல பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் சார் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்குறீங்க? இப்போ எல்லாம் தனுஷ் ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 10 தான் குத்துனுக்கிறேன் ப்ரோ. 10 தான் 8 கொடுப்பீங்க. 90 100க்கு 90 கொடுப்பீங்க. 10க்கு 9 கொடுப்பீங்க. 10க்கு 9. லாக் ஏதா இருக்கா? லாக் அதான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆஃப் கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். இப்போ படம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போர் அடியில. இந்த சீன் இந்த கிரிஞ்சியா இருக்கு, இந்த சீன் கட் பண்ணிடலாம், லாக் ஆகுது, அந்த மாதிரி சீனே கிடையாது. படம் வந்து நல்லா போகுது. ஸ்டோரி மேபி பார்த்ததா இருக்கலாம். படம் சூப்பரா இருக்காரு. அதுதான் தனுஷ் அட்வான்டேஜ். கேமரா ஃப்ரேமிங் எல்லாம் நிறைய படத்தை காப்பி அடிச்சு போட்டுருக்காங்க. கதையெல்லாம் யூனிக்கா இருந்துச்சு. செம்ம ஆக்ஷன் திங் ஒரு பயங்கரமா யூனிக்னஸ் கொடுத்துருக்காங்க. வந்து ஃபேமிலி பார்க்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா சர்டிபிகேட் கரெக்டா பேருக்காங்க. ஃபேமிலில அத வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. ஏ சர்டிபிகேட் கோர்ஸா செமையா இருக்கும். பட் ஃபேமிலியாலாம் பாக்க ஃபேமிலியா பாக்குறோம். இப்போ செமையா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. டெலிவரி பயங்கரமா பண்ணிருக்காங்க. செம்ம டெலிவரி டைரக்டர்ஸ்லாம். பட் வந்து மாத்தி யாரனா எடுத்துக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபீல் ஆகல. நீங்க கூட்டு வந்தாச்சு. நான் வந்து கேட்பேன் என்ன சரியில்லைன்னு கேட்பேன். அது வந்து அவங்கள பதில் சொல்லு, ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வந்து எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எமோஷனல் கண்டென்ட், சீன் எஃபெக்டிவ்னஸ், என்ன சொல்லுது, ஸ்டண்ட்டு, அதான் சொல்ல பர்ஃபார்மன்ஸ், எதுவுமே கிரிஞ்சு போர்ன்ற சீனே கிடையாது. உனக்கு எதுல போர் அடிக்குது? ஓகே மேம். இப்போ வந்து தனுஷ் சார் டைரக்ஷனுக்கு பதிலா வேற யாராவது டைரக்ட் பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா ஹிட் ஆயிருக்குன்னா யாரை சொல்லுங்க? அது அவங்க ஸ்டோரி. அவங்க பார்த்த விஷயம் செம்மையா காமிச்சிருக்காங்க. கரெக்டான கதை வந்து வேற ஒரு டைரக்டர் எடுத்துனா நல்லா இருந்தோம்னா எந்த டைரக்டர்? இல்ல, வாய்ப்பே இல்ல. தனுஷா பக்காவா தெரியாது ப்ரோ. ஒருத்தரை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காரு ப்ரோ. ஒரு அவனா யாருன்னு தெரியாது. அவன் தம்பியில நினைச்சாங்களா, அவனா எனக்கு யாருன்னு தெரியாது. அவனை வச்சு நடிக்க வச்சு அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதை வந்து என் மனசை நிக்க வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த 2 தம்பிங்க யாருன்னு நான் பத்தில பார்த்தா சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கல, அது பெரிய விஷயம் தானே. ஓகே ப்ரோ. வைஃப் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து லால் சலாம் படம் டைரக்ஷன் பண்ணதுனாலதான் நானும் இப்போ 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ அதனால நானும் டைரக்ஷன் பண்றதா தான் இந்த ஒரு படம் எடுத்ததா நிறைய பேர் சொல்றாங்க. அதுவுமே ஃபிளாப் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த படமும் ஃபிளாப். ஓகே தானே. அதையே நீங்க கெடுக்குறீங்க. ஒரு ஒய்ஃபை பார்த்து ஹஸ்பண்ட் பண்றது நல்ல விஷயம் தானே. அதனால பாசிட்டிவா எடுத்துவாங்க. நல்லா தானே. ஆமா, ஃபேமிலிக்குள்ள அவங்க பார்த்து பண்ணிடுறாங்க. அதே நீங்க கெடுக்குறீங்க. இந்த ஜென்ரேஷன்ல இப்படி அண்ணனே வந்து தம்பி போட்டு தள்ளுற மாதிரி இந்த ஒரு சீன் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுனா இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தப்பான விதத்துல தான் போட்டு நிறைய பேர் சொல்றாங்க. படம் பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த அப்படி பார்த்தா அப்துல் கலாம் மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறாங்க. எல்லாரும் பாட்டு படிச்சு சொல்றாங்கன்னா இது வந்து வன்முறையை தூண்டுது. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டிக்கிட்டு வந்தா இப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், பாசத்தை இதோட சண்டையில போட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான சப்ஜெக்ட் தான். சரியான சப்ஜெக்ட். என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. எல்லாமே ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். சோ நதிங் இஸ் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். துஷாரா விஜயனி. ஆமா, அதாவது ஒரு காலிக்கான கேரக்டர் மாதிரி பார்த்து காலிறாங்க. சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. சுதீப் அண்ட் அபர்ணா ஃபேன். அவங்க 2 பேருக்கு எக்ஸ்பெக்ட் அந்த 2 காம்போ எப்படி இருக்கு? காம்போ சூப்பரா இருக்கு. அந்த ஒரு சாங் எல்லாம் செமையா எடுத்துட்டாங்க. அவங்க கேரக்டர் சூப்பரா. நித்யா மேனன் ஆக்டிங் எப்படி? நித்யா மேனன் மூவில எல்லாம் நான் கேஸ்ல பார்த்தேன்.
இன்டர்வல் பிளாக். இன்டர்வல் பிளாக் சூப்பர் சீன், சரியான சீன். அவ்வளவு மேட்டர் பண்ணிட்டு அசால நடந்து போய் சரி நான் சொல்லுவேன். சரி ஓகே. தெலுங்கு ஃபேன்ஸ் நிறைய இருந்துச்சு, இனிமே தமிழ் ஃபேன்ஸ். ஸோ இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் ஆகுமா? 1000 கோடியா ப்ரோ? 1000 கோடிலாம் போ எப்படின்னு தெரியல ப்ரோ. ஏன்னா இது நார்மல் ஸ்டோரி தான் ப்ரோ. நீங்க கிராண்ட்னஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கும் படம், உங்களுக்கு நீ 200 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்கும். அது 1000 கோடிலாம் ஏன் கம்பேர் பண்ணி அது எப்படிலாம் தெரியல ப்ரோ. ஸோ 100 கோடி வசூல் ஆகுமா ப்ரோ? அதெல்லாம் சொல்றேன். வசூல் 100 கோடி 1000 கோடி வசூல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தெரியல, வடச்சென்னை அளவுக்கு வரல, அதனால அவ்வளோலாம் கஷ்டம். தனுஷ் ஃபேன்ஸ் நிறைய இருக்கனால அவங்க ரீச் ஆகிறேன்றீங்க. இப்போ வந்து இளையராஜா பெஸ்ட்டா, ரகுமான் சார் பெஸ்ட்டா சார்? இளையராஜா எப்போதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் பெஸ்ட். அவர் கையில இருந்து வந்தவர் தான் ஏஆர் ரஹ்மான். சரிதா? இந்த படத்துல எந்த பாட்டு சூப்பரா இருக்கு? உசுரே போகாது. அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே அதான் கத்தின்னு இருக்காங்க மேல. எல்லாருமே அதான் கத்தின்னு இருக்காங்க. அது கொஞ்சம் எமோஷனலா இருக்குது. நான் அழுதும். ஓகே ப்ரோ. ரஹ்மான் சார் எல்லாருமே புது இசையமைப்பாளர் வந்தோன்னா ரஹ்மான் சார் எல்லாருமே ஒதுக்குனாங்க. அதுல வந்து நான் இன்னும் இருக்கேன்டான்னு நிரூபிச்சிட்டாரு. ரஜினி தனுஷ் தான் நல்லா தானே இருக்கு. இல்ல ப்ரோ, என்னதான் இருந்தாலும் ரஜினி சாருமே வராதுல்ல, சூப்பர் ஸ்டாரு. இல்ல ப்ரோ, ரஜினி அவரு இருக்கட்டும், அவரோட மருமகன் தான். தனுஷுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி டைரக்ஷனும் பண்ணி ஆக்டிங் பண்ண முடியுமா? ரஜினியா இருந்தா கூட இது பண்ணல தானே. ஆக்சுவலா சார் இடத்த தனுஷ் சார் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாதுல்ல. என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். தனுஷ் சார் தான். ஓகேண்ணா, தனுஷ் சாரோட இடத்த வந்து அவங்க பசங்க யாரும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? அது சொல்ல முடியாது. அதான் சொல்லுங்க. ஓகே. நிறைய பேர் சொல்றாங்க இப்போ தனுஷ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து லால்ஸ் எல்லாம் பண்ணதுனாலதான் அவர் இந்த படத்துல வந்து நானும் டைரக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஃபிளாப் ஆக்கிட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஃபிளாப் ஆயிட்டாரா? அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், நீங்க ஃபிளாப் ஆயிட்டான்னு சொன்னாங்களா, அவங்க கூப்பிட்டு முன்னா நிக்க வை. உனக்கு என்ன சீன் ஃபிளாப் நான் கேட்பேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு ஓப்பனா. உனக்கு என்ன நல்லா இல்ல நான் கேட்பேன். அதை வந்து பதில் சொல்ல நான் பேசிக்கிறேன். ஓகே ப்ரோ. இப்போ இந்த கடை சரி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. இன்னொன்னு சொல்றேன். பூனை மாதிரி தோற்றம் ஆனால் இசையோ புயலின் சீற்றம். இன்னும் லெட்டர்ல எழுதிட்டு வந்தீங்களா? சூப்பர்ண்ணா. பூனை மாதிரி தோற்றமானால் இசையோ புயலின் சீற்றம், எப்போது உனக்கு ஏற்றம், உன்னால் மட்டும் தர முடியும் இசையில் புது மாற்றம். இப்படிக்கு ஏஆர் ரஹ்மான். ரகுமான் சொல்லியிருக்காரு. ரகுமான் சார் சொல்லியிருக்காரு. நடக்க சீனாங்களா? தம்பி துரோகம் பண்ணிடுறாங்க, ஒரு ஆசையில் துரோகம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ரவுடி ஆகணும் ஆசையில ஒருத்தரை போட சொல்லி அது அண்ணனாவே போயிடுச்சு. அதை வெட்டிட்டாங்க. அதுக்கு வந்து நீ அண்ணனை பார்த்துட்டு வெட்டிடக்கூடாது. நீ ஏன் வெட்டிட்ட? அதுக்கு வந்து பை வாங்கிறது நியாயமான விஷயம் தானே. அது அக்செப்ட் தான். ஓகே ப்ரோ. நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து கூட பிறந்த தம்பியே பார்க்காம தங்கச்சி ஒரு தம்பியை போட்டதாப்புல, தனுஷ் சார் வந்து ஒரு தம்பியை போட்டதாப்புல. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓகேண்ணா, இது வந்து மக்கள் இன்றைய காலத்து மக்கள் என்ன சொல்றாங்க? மகாராஜா விஜய் சேதுபதி எப்படி இருந்ததோ அதோட ட்ரிபிள் மடங்கா இருக்கு ராயன் தனுஷ். அப்ப இது ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹிட்லாம் ஆயிடும். ஹிட்லாம் கன்ஃபார்ம் ஹிட் தான். ஏன்னா படம் அந்த மாதிரி இது உங்களுக்கு போர் அடியிலங்க.